ஹலோ கைஸ், வெல்கம் பேக் தமிழ் கேமிங் சேனல். இந்த நம்ம பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் பிஸ்னஸ் ஸ்கேப் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ரோப்ளாக்ஸில் எல்லாருக்கும் வந்து பிஸ்னஸ் ஸ்கேப் தெரியும், அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பிஸ்னஸ் ஸ்கேப்பில் அந்த தும் சாகுன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இருக்குது, அதுதான் நீங்கள் ஆட போகிறோம். ஓகே, நம்ம ப்ளே கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக கொடுத்துருவோம், ஏன்னா ஈஸி தான் இருக்குது, ஆனால் ஹார்டு நம்ம நல்லா காலை. ஓகே, உள்ளே போகணுன்னா இன்வைட் பண்ண சொல்லிட்டு போகுது, நம்ம தான் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்கேப் பண்ணுவோம்ல, ஏணி மேலே அந்த இதெல்லாம் இருக்குது, நம்ம அந்த கட்டில் மேலே ஏறி அந்த சைடு ஓப்பன் பண்ணிட்டு போகல, அதே மாதிரி தான் வரும். ஆனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைஸ், அவ்வளோதான். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம பட்டன் நமக்கு போகிறோம். எப்பவும் போல தான் அந்த இடத்துல வந்துட்டு பட்டன் நம்மகிட்ட குச்சி விடுவோம்ல, அதே மாதிரி தான் இது இடத்துலேயே வந்து குச்சி தாவி போகணும். ஆனால் அந்த பிஸ்னஸ் கேப் எப்படின்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹேமர் இருக்கும், இங்கே அந்த ஹேமர் இல்லை, அவ்வளோதான். அதே போல் வந்துட்டு அந்த ஓட்டை இருக்குது, அந்த உடச்சிட்டு போவோம், இல்லை உடைக்காமல் போகிறோம், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல வந்துட்டு அந்த போலீஸ்காரன் இருப்பாங்க, அதனே வரும் கைஸ், போலீஸ்காரனுக்கு வரும் கைஸ், தொகையை பொண்ணு தோடி வருவான். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து தும் சகுரு வரும், அவ்வளோதான் கைஸ் டிஃப்ரெண்ட்டு. அது நான் தும் கத்தின்னு வரும் அந்த கேமில், இல்லை கத்தாமல் ஓடி வரான், அவ்வளோதான். ஆனால் ஒரு டிசைனாக ஓடி வரான் போகும் கைஸ், எப்படி கையாட்டி அப்படி ஸ்டெண்ட் போட்டு ஓடி வராங்க கைஸ். இருந்தாலும் ஓடி போயிடலாம், ஓடி போயிட்டு மேலே ஏறி. ஓகே, சில பார்க்குறவங்கள வந்து லைக்கு ஷேரு கமெண்ட்லாம் பண்ணிடுங்க கைஸ். ஏன்னா வந்துட்டு நம்ம சேனல் ரொம்ப க்ரோவே ஆக மாட்டேது கைஸ். அதனால் வந்து சப்ஸ்கிரைபோ லைக் ஒரே லைக் மட்டும் பண்ணுங்க கைஸ், அதுவே போதும், பெரிய மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இவன் நான் கீழே வந்து ஓடி வரான், நாங்கள் இது விட்டான் பொழுது, அதில் வந்துட்டு குதிச்சு போக முடிவான். இவன் பாதி தூரம் வந்து ஓட வர மாட்டான் பொழுது, தொப்பினோட போய் இதுவாக கிளம்ப பொழுது, சோம்பேத்தனமாக கிளம்ப பொழுது, ஓடி வர மாட்டான். ஓகே, கீழே பட்டன் நாள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டோர் ஓப்பன் ஆகிடும். நான் ஒரு வாட்டி வந்து இந்த பட்டன் அமுக்காம வந்தேன், என்ன ஆகும் சொல்லி பார்க்கறதுக்கு வந்தேன் கைஸ். வந்து பார்க்குறேன் இந்த டோர் ஓப்பனே பண்ண முடியல, அதுக்கு மாதிரி தெரிஞ்சு பட்டன் எதுக்கு அமுக்கணும் அப்போ தான் புரிச்சு. ஓகே, அதே போல் வந்துட்டு 2வது டாய்லெட்டில் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு இந்த குரோபாரா என்னது இது எல்லாம் குரோபாரா இல்லை பேர் வேறு செவல்னு நினைக்கிறேன் கைஸ், அது கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்துட்டு நோண்டி போகணும், அதில் ஸ்பீடாக நோண்டியில் எனக்கு ஸ்லோவாக நோட்டுற மாதிரி இருக்குது கைஸ். இது வந்துட்டு அந்த லாவா வரும்ல, அந்த லாவாவில் இரிக்கல் மேலே அந்த இரிக்கல் சொல்கிற போது கல் மேலே குச்சி போகணும் கைஸ், அதே மாதிரி வரும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அவ்வளோதான் கைஸ். இது வந்து கரெக்டாக குச்சி போகணும், ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து நிறைய வாட்டி சொல்லிட்டு அந்த இது சைடில் இருக்குல்ல, அது எப்படி போக சொல்லுங்க கைஸ், அது தொட்டுறேன் கைஸ். அந்த இழுக்கும் போது அந்த ஜாய்ஸ்டிக் இழுத்துட்டு போகும்போது அதை பூச்சி இழுத்துறேன் கைஸ், அது கண்ட்ரோலில் வர மாட்டேன், எப்படி எடுக்க முடியுமா சொல்லுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம வந்துட்டு எப்பவும் போல் சொல்கிற போகிறோம், தாண்டி போகிற மாதிரி நம்ம தாண்டி போனோம் கரெக்டாக வந்துட்டு. ஓகே கைஸ், தாண்டியாச்சு கைஸ். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே பிரேக் ஆகிருக்க மாதிரி தெரியுதுல்ல, அந்த இப்போ வந்து பிரேக் ஆகும் பாருங்க கைஸ், இது பிரேக் ஆகும், இதுவும் பிரேக் ஆகும் கைஸ். எங்கெல்லாம் பிரேக் ஆகுமோ அது மட்டும் சீக்கிரமாக குதிக்க மாட்டேங்கிற, மற்றெல்லாம் நின்று குதிச்சாங்க பரவாயில்ல, கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுனா சீக்கிரமாக தாண்டி போயிடலாம். இதில் கரெக்டாக குதிச்சு போகணும். குதிச்சு போன பிறகு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி எரிக்கல் மாதிரி ஓடி வரும்ல, உருண்டு வரும்ல, அதே மாதிரி இங்கே ஒன்று ஓடி வரும். இதோட பார்க்கறதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோடு மாதிரி இருக்குது கைஸ், அது ஒயிட் கலர் ரோடு போட்ட மாதிரி இருக்குது கைஸ். டாப் அப் பண்ண சொல்லுது, நமக்குலாம் காசு இல்லையே, நம்ம பட்ஜெட் லோ பட்ஜெட் தானே, நம்ம காசு இல்லாத நான் விட்டுறா டாப் அப் பண்ணுவேன் ஓட அப்படிங்க. ஓகே, இந்த ஏணி மேலே ஏறி போகணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தும்கார மாதிரி வந்து நிற்கிறாங்க கைஸ். என்னடா பிள்ளை வர அவன் டிசைனாக ஓடி வராங்க கைஸ், அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அவனை மாதிரி கையாட்டின்னு ஓடி வந்தால் கூட போகல, இருக்க அந்த பேர் தெரியே அந்த நெருப்பு தூக்கின்னு எப்படி ஓடி பிடிச்சிட்டாங்க இப்படி மூஞ்சி காட்டுறான். எனக்கு ஒரு பேரை வைக்கணும் கைஸ், கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ஒரு நல்ல ஒரு பேராக பார்த்து வைங்க கைஸ். உங்களுக்கு தும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக தான், எனக்கு பிடிக்கல. ஒரு நல்ல ஒரு பேர் இருந்தால் சொல்லுங்க கைஸ், எனக்கு அதை வச்சிடலாம் கைஸ். எனக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும், நம்ம கூப்பிடுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா இவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிற மாதிரி இதுவன், ஏன்னா நம்மளும் ஒரு பேர் வச்சு நம்மளாம் ஃபேமஸ் ஆனால் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் மேரேஜ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எப்பவும் போல் குதிச்சு ஓகே, இந்த இடம் வரும். அங்கே சைடில் ஒரு பட்டன் இருக்கும்ல கைஸ், அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல கைஸ். போய் நின்னா இல்லை கைஸ், ஓடி போயிடுச்சு. இதுதான் யூஸ் ஆகும், ஆனால் பிஸ்னஸ் ஸ்கில் அதை அனுப்பணும், எதுவும் எந்த ஒரு இது யூஸ் ஆகாது, இந்த மாதிரிலாம் போகுது. இதை அமுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போயிடுது போகுது கைஸ். இது உள்ளால பிஸ்னஸ் ஸ்கில் பண்ணும்போது தெரியல, இதில் தான் அந்த மாதிரி வச்சுருவாங்களா இல்லை பிஸ்னஸ் ஸ்கில் இருக்கான்னு தெரியல. வேறவன் கைஸ் போக மாட்டுது, நான் வந்து போட வெயிட்டு தாங்க மாட்டுது போகுது என்ன போடுறான், இவனும் பாதி உள்ளே போய்க்கிறான், உலக ஏடின்ற மேலே உள்ள அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இது என்ன இது புதுசாக குத்துறோம், இது என்னது இது அந்த இதுவா கைஸ், அந்த வெண்டி மிஷினில் ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பீடாக ஓடுவான்ல, அது போல இது கைஸ். என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை, அந்த சைடு போயின்னு நான் ஜெயில் மாதிரி இது அதில் உடச்சிட்டு உள்ளே போகணும்னு நினச்சேன் கைஸ். இல்லை அப்படியே கையில் எடுத்துறானா. சரி கைஸ், இப்போ குச்சி போவோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கைஸ், அதில் குச்சி போகிறதோட. ஆமாம் கைஸ், அதில் வந்துட்டு ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி. நீங்கள் பிஸ்னஸ்க்கு முடிக்கிறதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இந்த ஸ்பீடாக போகிறதுல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சிடலாம் நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக மட்டும் குச்சி போனால் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சாச்சு. அதில் தான் ஒரு 3-4 அட்டம்ப்ட் எடுத்தேன் பிஸ்னஸ் ஸ்கில் தான், இது கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்குது. ஓகே, இப்போ ஏணி மேலே ஏறுறோம், இன்னொரு ஏணி மேலே ஏறுறோம். ஓகே கைஸ், பார்க்குறவங்களாம் வந்து மறக்காமல் மைக்காம் சொல்கிறோம்
மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட்லாம் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஜெயில் மறிக்க இதுவா எல்லாம் கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது கைஸ். அது மற்றபடி வந்துட்டு இந்த என்ன பேர் வந்துச்சு ஞாபகம் வந்துச்சு கைஸ். அந்த பிரிசன் எஸ்கேப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். மற்றபடி எல்லாம் ஒரு இடம் மட்டும் ஒரு கலரும் அந்த இடமும் டிஃப்ரெண்ட் ஆகுது கைஸ். கரெக்டாக ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணும்போது இதை நினச்சேன். இதை ஓப்பன் பண்ணும்போது தான் கரெக்டாக எடுத்துடுறாங்க கைஸ். என்னன்னு தெரியல. இப்போ வர இது கரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். இந்த சைடு வச்சு ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிச்சு. கரெக்டாக வச்சு போக முடியாது. இந்த இடத்துல தான் வச்சு அதிகமாக வந்து மாட்டி இருக்கிறேன் நான். எப்போது ஆஃப்லைன் ஆடும்போது சரி இது எதோ ஒன்று பண்ணாலும் சரி கரெக்டாக இந்த இடத்துல ஏன் மட்டும் குதிக்க முடியல. அதான் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது கைஸ். என்ன இது அந்த கையில் இருக்கிறத எடுக்க முடியுமா சொல்லுங்க கைஸ். அது கண்ட்ரோலே வர மாட்டேங்குது கைஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அதை அந்த ஜாய்ஸ்டிக் இழுக்கிறேன்ல அந்த ஜாய்ஸ்டிக் எடுத்துச்சு அதில் போய் இழுத்துறம்போது அது அப்படியே அது வந்துடுது கைஸ். அந்த தூக்கு மூஞ்சிலாம் போட்டுற போகிறது இந்த ஷாப்புனுக்கு இதெல்லாம் இன்வைட்னுக்கு அதெல்லாம் தொட்டுரும் கைஸ். அதை தூக்கி ஏதாவது சின்னதாக்கி போட முடியுமா இல்லை அது தெரியாத மாதிரி பண்ண முடியுமா சொல்லுங்க கைஸ். கமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க கைஸ். ஓகே கைஸ், எல்லோரும் பார்க்குறவங்களாம் வந்துட்டு லைக்கு ஷேரு கமெண்ட்லாம் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஏன்னா எல்லாம் பண்ண மாட்டேங்க கைஸ். ஒரு லைக் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஆகுமா கைஸ் ஒரு லைக் பண்ணுறதுக்கு. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க கைஸ். உங்களோட சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் இது ஒரு மூலையாக இருந்துட்டு போகிறேன் கைஸ். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தான் கேட்குறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் 1K அடிக்கலாம்ல. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் வந்துட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க கைஸ். அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னா எப்போடா நீ யார் நான் யார் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது சொன்னால் கூட ஒரு லைக் மட்டும் போட்டு ஒரு லைக் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சானே அவங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நமக்கும் 1K அடினும் ஆசையாக தான் இருக்குது. யாரும் அடிக்கிறாங்க நமக்கு கொஞ்சம் அடியில் ஆசையாக தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்க்கணும்னா வந்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விடுங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது இது கரெக்டாக குதிக்கணும் பட்டா கரெக்டாக கேட்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு கரெக்டாக போய்ட்டு அந்த அது பேர் என்னன்னு தெரியல கைஸ். இது பேர் எதாவது தெரியல எனக்கு சத்தியமாக பழுப்புன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கே கீழே ஒன்று இருக்கும். அப்படியே கீழே குதிச்சா கரெக்டாக குதிச்சிடலாம். இது இங்கே போய்ட்டு கரெக்டாக குதிச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஆன் பண்ணிடலாம். இப்போ கீழே குதிச்சு தரலாமா? ஏன்னா இப்போ மேலே யூஸ் பண்ணுவோம் மறுபடியும் மேலே ஓடி முடியுது. ஓகே, இதான் இடம். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஒன்று இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் பிஸ்னஸ் எஸ்கேப் பண்ணும்போது இங்கேருந்து குச்சி போகலாம்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தான் போகிற கம்பி 2வது டைம்லாம் நோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ குச்சி தரலாம். அதை ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து கேஸ் வரும்ல பாருங்கள். கேஸ் வந்தாது. இப்போ வந்துட்டு மேலே ஏறி போயிடலாம் இங்கே ஈஸியாக. ஏன்னா கேஸ் வராதுல. ஆனால் இந்த இடத்துல குதிக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் வர மாட்டேது கைஸ். ஆனால் உண்மையில ஆஃப்லைன் ஆடி பார்க்கும்போது வந்துட்டு இந்த இடத்துல வந்து அதிகமாக இதுவாக வரும் கைஸ். ஏன்னா வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அதான் கைஸ். ஏன்னா ஒரு ஹைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்குது கைஸ். அதில் வந்துட்டு ஈஸியாக போகிற மாதிரிக்குமா இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது. இதில் வந்துட்டு ஐயோ கீழே சொல்லணே. ஓகே, மறுபடியும் கீழே சேர்த்துருவோம். இதில் வரும்போது கைஸ் கண்ட்ரோல் இருக்குது. போக கற்றுக்கலாம். ஏன்னா வந்து நான் வந்து அதிகமாக வந்து ரோப்ளாக்ஸ் ஆட மாட்டேன்னா அதனால் வந்து எனக்கு அந்த கண்ட்ரோல் வர மாட்டேன். இல்லை போக கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை குதிக்க மாட்டான் குதிரா ஓடுறான். இல்லை போக நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண முடியலனாலும் போகலாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா வச்சோம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். கொஞ்சம் மாதிரி சேனல் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் கைஸ். ஓகே, இப்போ நான் வந்துட்டு கேம் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குதிச்சு சைடில் வந்துச்சு கைஸ். அந்த இடத்துல அதிகமாக விழுவும் கைஸ். இந்த வாட்டி ஃபஸ்ட் அப்டேட்லேயே முடிச்சிட்டோம் கைஸ். இங்கே வந்துட்டு இங்கே குதிச்சுன்னா என்ன இருந்துச்சு மேலே போயிட்டு வராங்க கைஸ். பக்கில் அப்படியே மண்டை மட்டும் மேலே போயிட்டு வருது. ஓகே, இது கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. அதை பிடிச்சி விட்டுறேன். இல்லை அது வந்து கரெக்டாக இழுக்க நம்ம ஜாய்ஸ்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளி இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது எந்த இடம்? இது என்ன காற்று போகுது? ஆமாம் கைஸ், இந்த இடத்துல தான் அதிகமாக மாட்டுவேன். இதை ஒரே டைமில் என்ன கைஸ் அதை தொட்டேன். இல்லை கைஸ் அதை தொட்டேன்னா போயிருப்பேன். மதியம் ஒன்று நினைக்கிறேன் அது பண்ணிட்டேன். ஆமாம், அந்த வாட்டியும் விட்டேன் கைஸ். அதோட கன்ஃபார்ம் முடிச்சிருக்கேன். இதான் ஒரு ஒன் அட்டம். ஏன்னா அது போய் பட்டு இப்போ முடிகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக இந்த ஒயிட்டில் கரெக்டாக கால் வச்சோன்னு குதிக்கணும். ஆமாம் கரெக்டாக குதிச்சுன்னு கரெக்டாக குதிச்சிடும். கொஞ்சம் தூரம் தள்ளி குதிச்சா கூட இருந்துச்சு. இந்த 2வது அட்டம்ப்ட்லாம் கரெக்டாக குதிச்சு கைஸ். இந்த இடத்துல தான் வந்து பிஸ்னஸ்க்கு பண்ணும்போது எத்தனாவது அட்டம் எடுப்போம் தெரியுமா? 3-4 அட்டம் எடுத்துக்கு தான் முடிப்பினே. அந்த இடத்த 3-5 கூட போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். முடிச்சு வந்தாச்சு கைஸ். இந்த லாஸ்ட்டு கூட ஈஸியாக தான் இருக்குது. அந்த 2வதுல வந்துட்டு 2வது இந்த குதிக்கிட்ட அந்த இடத்துல தான் வந்துட்டு ஆரியோட்டி மாட்டின்னு இருப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிச்சு ஒரு ஹோல்ஸ் மாதிரி இது. அந்த ஹோல்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வரது தெரியல. அதான் பூசிக்கிறேன். என்ன இது? இது வந்துட்டு அந்த போலீஸ்காரன் வந்து ரோபோட் வச்சு சுடுவானுங்களே அந்த இடத்துல நினைக்கிறேங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு இந்த தும்காரங்கிறான். தும்காரன் நம்ம தும்காரன்னு சொல்கிறோம். தும் சகூர் பேர் வந்துட்டு கைஸ். எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு ஒரு நல்ல ஒரு பேரை கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு ஒரு பேர் வச்சு தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன பேர் இதுன்னு மைண்டு ரொம்ப ஐடியாவே வர மாட்டேது. எனக்கு இவனுக்கு ஏதாவது பேர் தோணிச்சு வச்சுக்கோங்க. கரெக்டாக சொல்லுங்கள். என்ன அதை சொல்ல மாட்டான்? ஏய் சுடுறா, என்ன ஹெல்த்தே போக மாட்டேது. சுடுற கைஸ் ஹெல்த்து போக மாட்டேது. என்னடா ஓடி வர? ஏய் சுடுற கைஸ் ஹெல்த்து போக மாட்டேது. ஆச்சு போட்டு சொல்லிட்டாங்க. ஏய் சுடுற கரெக்டாக சொல்கிறேன். ஹெல்த்து போக மாட்டேது. இப்போ போய் போட்டு தரணும். என்ன கைஸ் கண்ணு வரல? கண்ணு போய் முடியும் வந்துச்சு கைஸ். கீழே நீ சொல்கிறேன். இப்போ ஹெல்த்துக்கு போகுது. கைஸ் ரொம்ப ஸ்பீடாக ஓடிவாங்க கைஸ். அவன் எப்படி கைஸ் போட்டு தள்ளிட்டு திரும்பி போட்டு தள்ளணுமா? இப்படா போட்டு தள்ள இவனை. ஐயோ கிட்ட போனால் டேமேஜ் போக மாட்டேது கைஸ். கிட்ட அடிக்கிறான். குறையுது லைட்டாக தான் குறையுது. அதிகமாக கொடுத்துறாங்க போய் ஹெல்த்தை. எப்படி அவனை போட்டு தள்ளுறது? இது கைஸ் இது அவனுக்கு அங்கே நிற்கிறான். இங்கேருந்து அடிக்க முடியுமா?
இங்கே இப்போ சூடாக இருக்குது கரெக்டாக போட்டு தள்ளிடலாமா கிட்ட வந்துட்டானே இன்னைக்கு கிட்ட வந்துட்டா இழுத்து குறையாதா 2 அடி இழுத்தே குறையா கைஸ் அவனுக்கு இது போயிட்டு தூரமாக போயிட்டு செத்துருன்னு நினைக்கிறேன் கைஸ் தூரமாக போயிட்டு அடியெல்லாம் போகிறேன் கிட்ட வந்து நினைக்கிறேன் அவன் 2-3 அடி அடிச்சாலே போட்டு தள்ளுறானுங்க இப்போ இதெல்லாம் ஒன்று முடிச்சு இது வேறு இன்னும் வந்துன்னு கைஸ் இது எப்படி போய்க்குதுன்னா கைஸ் தோட்டத்தோட வந்துனே இருக்குது கைஸ் அதுக்கு தொடர்ந்து நினைக்கிறேன் 1 வாட்டி வருது 2 வாட்டி வருது வந்துனே இருக்குது இவனோட போட்டு தள்ளினேன் அப்படிங்க கைஸ் ஏதாவது ஒரு ஐடியா போட்டால் தான் போட்டு தள்ள முடியும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அவனை இங்கேருந்தே போட்டு தள்ள முடிஞ்சா ஈஸியாக இருக்கும் இவங்க ட்ரை பண்ணி போகலாம் எனக்கு கண்ணு வர மாட்டுது இப்போ போயிட்டு இங்கேருந்து போட்டு தரலாம் கைஸ் ஆமாம் இங்கேருந்து போட்டு தரலாம் கிட்டாமல் அடிப்போம் கைஸ் மூஞ்சிலே வைப்போம் கைஸ் அப்போ தான் சாவன் நினைக்கிறேன் அவ்வளோதான் கைஸ் இன்னும் 2 அடி ஒரு அடி வந்து செத்துருவாங்க கைஸ் ஒரு அடி வந்து செத்துருவாங்க கைஸ் ஒரு அடிக்கு நான் செத்துருவாங்க அவ்வளோதான் கைஸ் கரெக்டாக கைஸ் எனக்கு ஜஸ்ட் கைஸ் இதான் கைஸ் எங்கே தெரிவிக்க அவன் அடித்த உடனே பார்த்துட்டான் கைஸ் அவன் ஏதோ பக்காவில் எதுவும் பக்கா இருந்துச்சு எங்கேயோ போய் பறவை கைஸ் அதோட இதெல்லாம் அனுபவிச்சுக்கிறேன் பக்கில் அப்படியே வந்துட்டு எங்கேயோ பறந்து போய் பிளாக் இதுவாக கைஸ் அப்படியே மாட்டிப்பான் போயிட்டு அந்த மாதிரி தான் அவனுக்கு சந்தோஷம் ஓகே அந்த இடத்துல ஒரு ரூம் ஓப்பன் ஆகிடுது இந்த இடத்துல ஆமாம் கைஸ் அப்படியே போய் குதிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உடனே கீழே வந்துடுவான் எவ்வளோ இருந்தாலும் வந்து அடியே வாங்காமல் அப்படியே ஏந்து நிற்பாங்க கைஸ் இந்த இடத்துல போயிட்டு ஒரு குதிச்சுன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே இல்லை அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட்டெல்லாம் போக மாட்டான் அப்படியே உருண்டு போய் விடுவாங்க கைஸ் ஒரு இது நம்ம அப்படி இத்தனை வாட்டி வாங்கிட்டு அப்படி நிற்பான் போகிறோம் கைஸ் இல்லை ஒரு 6 லெவல் அப்படியே உட்காந்து எழுந்து நிற்கிறான் அது ஓகே இப்போ போனீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனி ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு ஏணி வரும் அந்த ஏணி மேலே ஏறி இப்போ நம்ம போகணும் எங்கடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில போன பேருக்கு தெரியாமல் வைக்கிறோம் என்ன ரூம் இது எக்ஸிட்னு போட்டு நான் எக்ஸிட் ஆக மாட்டேன் கரெக்டாக தெரியும் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லேசர் இருக்கும் அந்த ஏரில் லேசர் கிட்ட மாட்டாமல் போகிறதுனே அதானே ஆமாம் கரெக்டாக போய் தட்டுலாம் கைஸ் இல்லைலாம் ஒரு வாட்டி கூட மாட்டோம்னா ஆனால் கொஞ்சம் ஸ்டைல்லாம் போட்டு போவோம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் போட்டு இங்கே போய் கட்டலாண்டாயிடலாம் ஏன்னா ஸ்டைல்லாம் தேவையில்லை ஏன்னா போய் மாட்டின்னு சாப்பிட்டுக்கு ஒழுங்காக போனாவே தப்பிக்கலாம் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கரெக்டாக வந்தாச்சு கைஸ் எங்கடா இது ரூமு எங்கடா அது அவங்களுக்குதா கரெக்டாக ஒரு வாட்டி தான் போகிற பக்கம் அது பின்னால் சைடில் வந்துடுறாங்க கைஸ் அப்படியே ஒரு வாட்டி கரெக்டாக போகலாம் ஹெல்த் இல்லை அவளை இப்போ அங்கே ஒரு பாசம் ஒரு போட்டு தள்ளணும் மச்சே இது என்ன ஹெல்த் இல்லாமல் இருக்குது இங்கே என்ன கைஸ் இது வந்துட்டு என்ன கைஸ் இது என்ன இது மேலே ஒரு கட்டை இருக்குமே அதை எடுத்து போட்டு தானே அதை நோட் பண்ணாமல் பூச்சி போட்டு வச்சிட்டாங்க கைஸ் அது நம்ம மறந்தே போயிடுச்சு அது அங்கே ஒரு பட்டன் இல்லை கைஸ் அது பட்டன் எதுக்கு யூஸ் ஆகும்னே தெரில இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் கைஸ் ரொம்ப குட்டியாகுது இப்போ இது கிட்டேருந்து போட்டாலே போதும்னு நினைக்கிறேன் இங்கே போட்டால் எங்கேருந்து போடா என்ன கைஸ் கீழே வந்துச்சு ஐயோ நான் ஒரு அங்கே கொஞ்சம் கிட்டே ஆகுதா இங்கே கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கானுங்க உங்களுக்கு கைஸ் அது தெரியாமல் அந்த அளவில் எடுத்து போட்டேன் நான் கைஸ் சைட்லலாம் பூச்சி ஏறுறான் ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு இது எடுத்து இதை ஆன் பண்ணி பார்ப்பா என்ன ஆகும் சொல்லிட்டு மாதிரி ரீப்ளேஸ் ஆகுமா என்ன ஆகுது நான் கைஸ் எழுது மாட்டேன் கைஸ் மறுபடியும் வருது கைஸ் அதான் நினச்சேன் நான் இருங்க என்ன கைஸ் போட முடியல ஸோ போடுறா நான் கைஸ் ட்ராப்பே காட்டில் ட்ராப் காட்டுச்சு கொடுத்தேன் மறுபடியும் வந்துச்சு கையில் ட்ராப்பே காட்டல கைஸ் பக்காயிச்சோ என்னடா பக் இது ஒருவேளை அந்த ஆன் பண்ணால பக் ஆயிடுச்சா என்னடா இது வேறு வந்து கொடுக்கணும் வந்து பாய்ஸ்க்கு பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ் ஐயோ மறுபடியும் கேம் ஆடணும் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு 22 ஸ்டேஜ் வரை வந்துக்கிறேன் கைஸ் பக் ஆயிடுச்சு இல்லை ஒன்று அமைச்சு பார்ப்போம் கைஸ் பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ் அது போட வர மாட்டேன் ட்ராப்பே காட்டல எனக்கு இது மறுபடியும் அதை எடுக்க முடியாது இன்னும் எடுக்க முடியும் மறுபடியும் அதை கொடுத்து பார்ப்போம் மறுபடியும் வந்து இந்த மறுபடியும் காணாம போச்சு கையிலேருந்து சரியாயிடுச்சா இது கைஸ் ஒரு செத்துட்டு வருவோம் பக் அப்போ தான் அந்த கையை ஒரு மாதிரி வச்சுருக்கிறான் பாருங்க கைஸ் ஓடுற மாதிரி வைக்காமல் பக்கு இன்னும் அதே மாதிரி தான் இருக்குது கைஸ் மாட்டின்னு நினைக்கிறேன் இது ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம் சரியாகுதா இல்லையா இல்லைனா வந்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஆடிட்டு தான் வரணும் அது ஒன்றும் இந்த வயசு பிரச்சனை இல்லை ஒரு ஆட்டு வருது இப்போ போட்டு போகலாம் இல்லை போடல பக்கு தான் கைஸ் இல்லைங்க கைஸ் ஒரு வாட்டி ஆட்டு வரேன் போயிட்டு ஓகே கைஸ் மறுபடியும் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் 22 சொல்கிறோம் 22 வரைக்கும் வந்துட்டேன் கைஸ் மறுபடியும் இது கைஸ் இதை மட்டும் கரெக்டாக போடுவோம் அங்கே ஒரு லெவலுக்கு தான் இங்கே ஒரு மாதிரி இதனால வந்து கன்ஃபியூஸ் ஆகுது கைஸ் அது கிட்ட போட்டு இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால வந்துட்டு அளவு தெரிய மாட்டேங்குது கைஸ் இருந்தாலும் ஒரு வாட்டி ஆட்டுவதுக்குள்ளே மூச்சு வாங்கிடுச்சு அந்த தும்காரங்கிறால அந்த இடத்துல வந்தால் மாட்டேங்குது கைஸ் ஹெல்த்தே போக மாட்டேங்குது கைஸ் அதுக்கு தான் நோட் பண்ணால் அவன் பாடியில் அடிச்சா தான் ஹெல்த்து போகணும் ஹெட்டில் அதிகமாக அடிச்சா ஹெல்த்து போக மாட்டேங்குது கைஸ் பாடியில் அடிச்சா தான் ஹெல்த்து குறையுது அவனுக்கு அது தெரியாமல் மாண்டியில் பூச்சி அடிக்கிற சேர்த்து ஹெல்த்தே குறைய மாட்டேங்குது கிட்டத்தட்ட ஒரு 6-7 அட்டம்ப்ட் எடுத்துருப்பான் அப்போ தான் வந்து அவனுக்கு போட்டு எடுத்தாலும் கைஸ் ஒரு அட்டா போட்டு வச்சு எடுத்துகிட்டு போனா ஆகும் எடுத்துகிட்டு போனால் கையிலே வர மாட்டேது போயிடுது இப்போ கண்ணு கொடுக்குடா வந்துருச்சு கண்ணு இது அவன் கரெக்டாக வந்து அவன் கையில் சொல்லுவான் அவனை போட்டு சொல்லலாம் அவனுக்கு வந்து பாடியில் சொல்லணும் அவன் கையில் சொல்லுவாங்க இப்போ ஒரு கையை வச்சு அவன் கிட்ட வச்சுக்கலாம் கிட்ட வந்து கேட்குறான் கிட்ட வந்து கேட்குறான் கிட்ட வந்து கேட்குறான் அவன் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சுவான் இவன் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சுவான் அவன் கொஞ்சம் தூரம் கிட்ட வந்தாலும் சொல்ல ஆரம்பிப்பான் அப்படியே அவங்க வருஷம் கூட முடிச்சிடலாம் இவன் முடிச்சு ஈஸியாக இருக்கு அங்கே அவனை கொடுத்து தான் போயிருந்தான் அதை பண்ணி அவனை முடிச்சு ஈஸியாக இருந்துச்சு இவன் கொஞ்சம் தப்பு கொடுக்குறான் வந்துட்டு அந்தளவு முடிஞ்சிருச்சு தூரமாக இருப்பான் வெளியே பிளாஸ்ட் ஆகுது பார்த்துருவாங்க அதெல்லாம் மனுஷன் அவன் செத்த உடனே இங்கே ஒரு இடம் ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல போனீங்கன்னு சொல்லி கார் கிடைக்கும் அந்த கார் எடுத்துன்னு ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இருங்க பார்க்கலாம்
அதே மாதிரி இதான் இல்லை வேறு டிஃப்ரெண்ட் பண்ணுவானுங்க, அதே மாதிரிலாம் வைக்க மாட்டானுங்க. ஓட்டுறதுங்களா ஓட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தா அவனை குச்சா ஸ்ட்ரெயிட்டாக இழுத்தா அப்படியே போகிற மாதிரி இது போகுது. அது உடச்சின்னு போவோம் அந்த பிஸ்னஸ் ஸ்கேப்பில். இது நாங்களாம் ஓப்பன் ஆகுது. ஓகே சின்ன நீங்கள் ஒன்றும் காணோம். எங்கே கைஸ் இந்த ரூமு? ஏய் எங்கடா தூக்கி போட்டீங்க? நினச்சி எதாவது டிஃப்ரெண்ட்டாக வைப்பீங்க சொல்லிட்டு எங்கே போகுது? எங்கே போய் நிற்கிறது ஃபஸ்ட்டு? கைஸ் வண்டி அதுவே நின்றுச்சு கைஸ். நான் வண்டி போக மாட்டேது, ஏறவும் முடியல கைஸ். அதில் ஏறத்தை தோணல, அங்கே போனோடனே அப்படியே ஏறிட்டாங்க. அதான் நினச்சேன் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவானுங்களே சொல்லிட்டு அவங்களே ஏற மாதிரி போட்டு காட்டுறானுங்க. இப்படி போடா உனக்கு ஒன்றும் புரியல உனக்கு, நீ இப்படியே போய் அவங்க சொல்கிற வேலை அவங்க பாய்ஸ் அவங்க வந்து ரூம் இருக்கும்ல அதில் போயிட்டு பாக்ஸ் எடுத்து போட்டு ஏறுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஏறி கொடுத்துறாங்க. அதெல்லாம் இல்லைப்பா நீ ஒழுங்காக போய் ஏறி வேலையை போடுறா சொல்லிட்டானுங்க. ஈஸியாக கொடுக்க சொல்லிட்டு ஏணி மேலே ஏறி இல்லை அவங்க வேலை முடிஞ்சு வச்சு இவங்க தோணிக்கிறானே எனக்கு முன்னாடி ஒன்று கைஸ் குதிக்கிட்ட தொட்டனே கீழே வந்து குதிக்கிறான். என்ன கைஸ் ஏணி மேலே தான் ஏறுறோம், அங்கே ரீஸ்பான் ஆகும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ரீஸ்பான் பண்ணி விட்டானுங்க கைஸ். ஏதோ நல்லது மறுபடியும் போகணும் கைஸ். அங்கே தான் ரீஸ்பான் பண்ணுவாங்களா? ஆமாம் கைஸ் இங்கே தான் ரீஸ்பான் பண்ணுறேன். எத்தனை ரீஸ்பான் பண்ணாலும் சரி எத்தனை அட்டம் எடுப்போம்னு தெரியலையே. குதிக்க வர மாட்டுது. ஒன்று குதிச்சிட்டேன். அது சைடில் கைஸ்னா அது கடுப்பாகுது. மேலே ரீஸ் பண்ண முடியாது கொஞ்சம் ஈஸி தான். இது எத்தனை அட்டம் எடுக்க போகணும்னு தெரியல. என்ன கைஸ் குதிப்பனா குதிக்க மாட்டேனா புரியலையே. ஓகே இருங்க இப்போ கரெக்டாக குதிக்க பார்ப்போம். இங்கே இது ரெண்டாவது முடிச்சிச்சு. இது என்ன கைஸ் எனக்கு கண்ட்ரோல் வர மாட்டேங்க குதிக்கிறதுக்கு. நான் வந்துட்டு ரொம்ப கீழே கண்ட்ரோல் நினைக்கிறேன் கைஸ். இது கரெக்டாக தான் தோடுறேன், குதிக்க மாட்டேறேன். ரொம்ப பிடிச்சி ஒரு கிராம கீழே வந்துட்டானே கண்டாவது. இது கைஸ் இப்போ கரெக்டாக குதிச்சு போகலாம். இங்கே ஏறா 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 என்ன பண்ணுற சிரம பண்ணுறேன் கைஸ் சேர்த்து பிடிச்சிக்கின்னு. ஏறா கிலோ சாவரா பூரா இருவ மாட்டேன். ஓகே கைஸ் இப்போ வந்து கரெக்டாக குதிக்கலாம்னு நினைக்கிறேன். மணி கிலோ வந்துட்டானே ஒழுங்காக குதிக்க மாட்டேறானா இல்லை நான் குதிக்க வரலையா என்னன்னு தெரியலையே. இந்த வாட்டி முடிச்சேன்னு நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக குதிக்கிறேன் கரெக்டாக குதிச்சாச்சு. இங்கே ஒன்று அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட வந்து நினச்சான் கரெக்டாக குதிச்சாச்சு. கிட்டதான் வந்து கைஸ் அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இங்கே ஒன்று அது ஒன்று குடிச்சிட்டா போதும் கைஸ். அவ்வளோதான் இங்கே ஒன்று வந்தால் அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே கைஸ் அவ்வளோதான் இது எண்டிங் வந்தாச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏரோப்ளைன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கைஸ் சுட்டாவது பர்கர்லாம் வருது, புல்லட் வரலையா போங்களா? இது தெரியாமல இது சுட்டுருந்தேன் சைடில் பார்த்தீங்களா பர்கர் வந்துருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்டெப்பு வந்துட்டு ஸ்டெப்பு படிக்க படிக்கிறேன். ஸ்டேஜ் வந்துட்டு 25 வந்துருச்சு கைஸ். ஓகே அவ்வளோதான் இப்போ எண்டிங் வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே கைஸ் பாய். ஓகே பாய்.